10 ஆண்டு காலம் இந்தியாவை பாழ்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற மோடியின் அரசாங்கத்தை விலக்கிய தீர்வதென்கிற முடிவோடு இந்த களம் இன்றைக்கு அமைந்திருக்கிறது. நீங்கள் விஷ்ணு பிரசாத் அவர்களுக்கு கை சின்னத்தில் போடுகிற ஓட்டு பசித்து துடிக்கின்ற குழந்தைக்கு ஓட்டுகிற பால் சோறுக்கு சமம். விஷ்ணு பிரசாத் அவர்களுக்கு கை சின்னத்தில் நீங்கள் போடுகிற ஓட்டு படிக்கின்ற மாணவனுக்கு புகட்டுகின்ற கல்விக்கு சமம். விஷ்ணு பிரசாத் அவர்களுக்கு நீங்கள் கை சின்னத்தில் கொடுக்கிற ஓட்டு வயதான தந்தைக்கு வாங்கி கொடுக்கிற ஊன்றுகோலுக்கு சமம். விஷ்ணு பிரசாத் அவர்களுக்கு கை சின்னத்தில் நீங்கள் போடுகிற ஓட்டு பெற்றதாய்க்கு செய்யக்கூடிய பேருபகாரத்திற்கு சமம். மாற்றுக் கட்சி வேட்பாளர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு போடுகிற ஓட்டு கடலில் விழுந்த மழைக்கு சமம், காட்டில் காய்கிற நிலாவுக்கு சமம், பாறையில் விதைத்த விதைக்கு சமம். விலை மதிக்க முடியாத உங்கள் வாக்குகள் கடலில் விழுந்த மழையாய், காட்டில் காய்ந்த நிலவாய், பாறையில் விதைத்த விதையாய் பலனின்றி போகாமல் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் வாக்களிக்க வேண்டிய சின்னம் கை, வாய்ப்பளிக்க வேண்டிய வேட்பாளர் விஷ்ணு பிரசாத் என்பதை நெஞ்சில் நிறுத்துங்கள் என்று நேரில் உங்களை சந்தித்து பேசுவதற்காக வந்திருக்கிறேன். ஒரு முக்கியமான காலகட்டத்தை நம்முடைய நாடு கடந்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்டில் இந்து மதம் ராமர் என்று சொல்லி ஒரு மதவாத அரசியலை இந்த நாட்டிலே திட்டமிட்டு அரங்கேற்ற துடிக்கிறார். உன்னை காட்டிலும் ராமன் மீது பக்தி கொண்டவன் இந்த நாஞ்சில் சம்பத். ராமன் மீது பக்தி கொண்ட நாடு தமிழ்நாடு. 10,000 பாடல் கொண்ட பாடலை ராமனுக்காக எழுதிந்த நான் எங்கள் தேரெழுந்தூர் கம்பன். திருவெண்ணைநல்லூர் செடையப்ப வள்ளல் அவன் எழுதுவதற்கு உதவினான். சீதை கைகேயி வாங்கி வரத்தால் கூனி செய்த சதியால் காட்டுக்கு போனான் ராமன். அவனுடைய மகுடம் சூறையாடப்பட்டது. காட்டுக்கு போற ஸ்ரீராமனை அன்றைக்கு ஒரு ஷெட்யூல்டு டிரைப் வேடர் குலத்தில் பிறந்த குகன் வரவேற்றான். காட்டில் அவனுக்கு தேரும் மீனும் கொடுத்தான். ராமபிரானுக்கு தேன் கொடுக்கலாமா மீன் கொடுக்கலாமா என்று அப்போது பேசினார்கள். ராமன் சொன்னான், தேன் மலையின் உச்சியில் கிடைப்பது, அவனுடைய அன்பின் உயரத்தை காட்டுகிறது. மீன் கடலின் ஆழத்தில் கிடைக்கிறது, அவனுடைய அன்பின் ஆழத்தை தேன் காட்டுகிறது என்றான். அந்த வேடர் குலத்தில் பிறந்த குகனை தன்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொண்டான் ராமன். சுக்ரீவன் குரங்கனத்தில் பிறந்தவன். ராமனை போல மனைவியை இழந்தவன். உன் மனைவியை மீட்டதற்கு, என் மனைவியை மீட்பது உன்னுடைய மனைவியை மீட்டதற்கு பிறகு இந்த சுக்ரீவனுக்கு உத்தரவாதம் கொடுத்தான். அந்த சுக்ரீவனை தன்னுடைய சகோதரனாக நண்பனாக ஏற்றுக்கொண்டான் ராமன். என் பெருமைக்குரியவர்களை அரக்கொல் குலத்தில் பிறந்தவன் விபீஷணன். ராமன் மீது பக்தி வைத்திருந்தவன். அந்த அரக்கல் குலத்தில் பிறந்த விபீஷணனுக்கு இலங்கை சாம்ராஜ்யத்தை தாரை வார்த்து கொடுத்தவன் ஸ்ரீராமன். இன்றைக்கு என்ன நிலைமை? பழங்குடியின வகுப்பை சார்ந்தவர் இந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவர். புதிய நாடாளுமன்ற கட்டிட திறப்பு விழாவிற்கு குடியரசுத் தலைவருக்கு அழைப்பில்லை. ராமர் பிரதிஷ்டை விழாவிற்கு குடியரசுத் தலைவருக்கு அழைப்பில்லை. உச்சநீதிமன்றத்தினுடைய நீதியரசருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிற குடியரசுத் தலைவரையே காலுக்கு கீழே போட்டு மிதிக்கிறார்கள். அப்படி என்றால் இந்தியாவில் யார் உயிர் வாழ முடியும்? மோடி என்றாலே பிராடு தானா என்று கேட்டார் ராகுல் காந்தி. அவர் கேட்டதற்காக அவர் மீது சூரத் நீதிமன்றத்தில் வழக்கு, 49 டெபமேஷன் அவதூறு வழக்குகளை சந்தித்தவன் உங்கள் முன்னால் நிற்கிறேன். இன்றைக்கு இந்தியா கூட்டணி என்றாலே அலறுகிறார் மோடி. ஆபத்து நெருங்கிவிட்டது என்று உணர்கிறார். 6 முறை தமிழ்நாட்டுக்கு திரும்ப திரும்ப வந்துவிட்டார். ரோடு ஷோ நடத்துகிறார். 3500 போலீசார் பாண்டி பஜாரில் இருந்து தேனாம்பேட்டை சிக்னல் வரைக்கும் அவருடைய பயணத்திற்கு ஏற்பாடு செய்கிறார்கள். அவர் பொதுமக்களை பார்த்து கையசைக்கிறார். எந்த மக்களும் அவருக்கு திருப்பி கையசைக்கவில்லை. இவராகவே கையை ஆட்டுகிறார். ஆனால் இவனுக்கு ஆட்ட எவனும் தயாராக இல்லை. ஆட்டாமலே ஆட்டுகிறவன் தான் மோடி. அவன் தான் இந்தியாவை இன்றைக்கு ஆட்டி படைக்கிறான். ஸ்டாலின் மாடல், திராவிட மாடல் அரசினுடைய சாதனையை இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற மாநிலங்கள் பின்பற்றுகிற என்பதை விட
கடல் கடந்த நாட்டில் கனடாவில் காலை சிற்றுண்டி திட்டத்தை இன்றைக்கு கனடா அறிவித்திருக்கிறது என்றால் அண்ணன் ஸ்டாலின் புகழ் கனடா வரைக்கும் இன்றைக்கு போயிருக்கிறது. ஏழை பின்தங்கிய மக்கள் ஒரு MBBS டாக்டர் ஆகலாம் என்றால் ஆக முடியாது என்று நீட் தேர்வை கொண்டு வந்தார்கள். 23 அனிதா உள்பட 23 மாணவிகள் தற்கொலை செய்தார்கள். மோடியின் மனம் இறங்கவில்லை. இன்றைக்கு ராகுல் காந்தி அறிவித்திருக்கிறார், நீட் தேர்வில் விதிவிலக்கு வேண்டும் என்று எந்த மாநிலம் கேட்கிறதோ அந்த மாநிலத்திற்கு கொடுக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார் ராகுல் காந்தி. இடஒதுக்கீடு 50% என்பதை திருத்துவதற்கு அரசியல் சட்டம் திருத்தப்படும் என்று அறிவித்திருக்கிறார். ஆகவே இந்தியாவினுடைய பாதுகாப்பும் இந்தியாவினுடைய எதிர்காலம் இந்தியா கூட்டணி வெல்வதன் மூலம் தான் முடியும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.